முன்னொரு காலத்தில் யமதர்ம தினசரி பூமியில் உயிர்கள் எடுக்கிறதுக்கு வருவார் இல்லையா, அப்படி அன்னைக்கு உயிர் எடுக்கிறதுக்கு வராரு. அப்படி வர்றப்போ ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த உயிர் எடுக்க வேண்டிய ஆள் வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி உன்னோட உயிரை நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன், இன்றைக்கி உன்னோட வாழ்க்கையில் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த மனசு வந்துட்டு, ஆனால் நான் அங்கே உங்கள் கூட வர தயாராக இல்லைங்க யமதர்மராஜா அப்படிங்கிற. அதுக்கு சொல்கிறாரு, நல்லது, இன்றைக்கி உன்னுடைய பெயர் தான் என்னோடய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது, அதனால் நீ தாப்போ வந்தாலும் உன்னோட உயிர் தான் எடுக்க போகிற அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொல்கிறாரு. இவன் ஒத்துக்கலை. ஆனால் யமதர்மன் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் உன்னோட பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அதனால் உன்னை தான் உன்னோட உயரத்தை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி யமதர்மன் சொல்கிறாரு. அதுக்கு அந்த மனுஷன் வந்துட்டு, சரி நீங்கள் அப்படியே சீட்டில் உட்காருங்க, வருங்க இந்த சீட்டில் அப்படியே உட்காருங்க, நாம் புறப்புற முன்னாடி ஒரு காப்பி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்கிறேன். யமதர்மனு சரிப்பா அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி போன அந்த சீட்டில் அப்படியே உட்காராரு. அந்த மனுஷன் யமதர்மனுக்கு தூக்க மருந்து கலந்த காஃபி கொடுக்குறான், அன்பாக கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் அதை குடித்த யமதர்மன் என்ன ஆகிறாரு, நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டார். ஏன் தூக்க மாத்திரை கலந்துக்கிறானே. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த மனசு என்ன பண்ணுறான், அவர் தூங்கினதுக்கப்புறம் அவர் அந்த லிஸ்ட்டு வச்சுருப்பார் இல்லையா, அந்த லிஸ்ட்டு எடுத்து இவனுடைய பேர் ஃபஸ்ட்டு இருக்குதா அதையே கஷ்டப்பட்டு அழிச்சிட்டு இவனோட பேரை அந்த லிஸ்ட்டில் கடைசியிலோட எழுதி வச்சிட்டான். அப்புறம் ரொம்ப நேரம் ஆகுது, 4-5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. யமதர்மன் அப்படியே தூக்க மாத்திரையோட பவர் கம்மியானதுமே அந்த தூங்கி எந்திரிக்கிறார். எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த மனுஷங்கிட்ட சொல்கிறாரு, நீ என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துட்ட, அதனால் மேலே ரொம்ப பாசமாக போச்சு, அதனால் என்னோடய முடிவு நான் மாற்றிக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு யமதர்மன் சொல்கிறாரு. என்னங்க பண்ண போகிறீங்க அப்படி போடுவோம் அப்படி தெரிய மாதிரி கேட்குறா யார் அந்த மனுஷன். என்னென்னா, அது என்கிட்ட லிஸ்ட்டு இருக்குது இல்லையா, அந்த லிஸ்ட்டில் எப்போவுமே ஃபஸ்ட்லேருந்து தான் நான் மேலேருந்து தானே அந்த பேர் பெற உயிர் எடுத்துகிட்ருப்பேன். இந்த வாட்டியும் ஒரு முடிவு எடுத்துகிட்டு உனக்காக இந்த லிஸ்ட்டை அப்படியே திருப்பி கடைசியிலேருந்து நான் உயிர் எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு யமதர்மன் சொல்கிறாரு. சொல்லி முடிக்கிறப்ப என்னாச்சு, இவனுக்கு இதை கேட்டு கிருகிருன்னு தலை சுற்றி கீழே விழுந்துட்டான். ஏன், இவன் தான் பேர் கொண்டே கடைசியில் வச்சுக்கானு, அதனால் இவனுக்கு கிருகிருன்னே வந்துருச்சு. இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் ஏமாற்ற நினைத்தால் கடைசியில் அது நம்ம உயிருக்கு கூட கெடுதலாக முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.